அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வீட்டில் வந்து எத்தனை மொபைல் வச்சுருக்காங்களோ ஸோ அந்தளவுக்கு ஒரு டிவியோட எண்ணிக்கையும் கூடிடுச்சு. அதுக்கு வந்து கட்டாயம் கேபிள் செட்டாப் பாக்ஸ் அல்லது வந்து டிடிஹெச் தேவைப்படுது. ஸோ எல்லாத்தோட வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இப்போ கேபிள் இருக்குது. கேபிளோட ட்ரெயினில் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுபோக ப்ரைவேட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோகான், ஏர்டெல், டிஷ் டிவி, சன் டைரக்ட் இவங்க பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இதுவரை மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபாயில இருந்து 300 ரூபா ஈஸி பண்ணிக்கிருந்தோம். ஸோ ட்ராய் இப்போ வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு காசை கொடுத்துட்டு நீங்கள் 160 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50 சேனல் 100 சேனல் தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடியது ஒரு 10 சேனல் 15 சேனல் தான் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம ஈஸி பண்ணி அந்த பர்டிகுலர் சேனலை மட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் ட்ராய் வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம சன் டைரக்ட் தேவைப்படுது. சன் டைரக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன் டிவி மட்டும் பார்ப்போம், இல்லை கேடிவி பார்ப்போம். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி பாருங்கள். மற்றதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ட்ராய் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ நம்மளுக்கு என்ன அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு வந்து ஈஸி பண்ண சொல்கிறாங்க. 130 ரூபாய்க்கு வந்து மினிமம் வந்து முன்னாடி வந்து வெறும் 160 ரூபா மட்டும் ஈஸி பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து 160 ரூபா பண்ண தேவையில்லை. அதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 130 ரூபா 130 ரூபாய்க்கு பண்ணீங்க அப்படின்னா 100 சேனல் கொடுப்பாங்க. 130 ரூபா கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 18% கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்டியோட சேர்த்து 153 ரூபா வருது உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இந்த 153 ரூபா பண்ணுறதுல ஒரு 100 சேனல் கொடுப்பாங்க. அந்த 100 சேனல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதிகை, அதாவது நியூஸ் சேனல்ஸ், ஸோ இது மாதிரி பாலிமர், இது மாதிரி நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் அதிகமாக நம்ம வந்து அதை பார்க்க மாட்டோம். ஸோ வீட்டில் வந்து இப்போ கிட்ஸ் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி, ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. கொஞ்சம் யூத் எங்கள் சார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மியூசிக் அதே மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டைலிஷான சில வீடியோ வந்து பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்தி கேட்பாங்க அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு நாடகம் பார்ப்பாங்க. ஸோ அதான் அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வயசானவங்க போயிட்டோம் அப்படின்னா அவங்க அதிகமாக அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக பார்ப்பாங்க, அல்ல நியூஸ் இது மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு 10 சேனல் தேவைப்படுது. ஸோ 10 சேனல் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபாயிலேருந்து 19 ரூபா வரை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சேனல் எடுத்தாலும் அதுக்கே நீங்கள் மாதத்துக்கு 200 ப்ளஸ் அது ஒரு 153, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 353 ரூபா வருது பேசிக்காகவே. எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேனல் மட்டும் வச்சிருக்க மாட்டோம். அடிஷனலாக எப்படி அந்த சேனல் ஆட் பண்ணுவோம். அது போக ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 450 500 ரூபாக்குள்ளே மினிமம் ஒரு மாதத்துக்கு 450 500 ஈஸி பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் உருவாகும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ராயிலேருந்து சொன்னதால் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நீங்கள் பிடிக்கல சொல்லுவீங்க. எனக்கு என்ன பிடிக்கல இந்த விஷயம். நம்ம நார்மலாக வந்து ஒரு 170 ரூபா கட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. டவுனில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுடைய நார்மல் டேரிஃபை பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா நார்மல் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ அவங்களோட 100 ரூபா கூடதால் அவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதாவது 100 ரூபான்னு அவங்களுக்கு மணி தானே. ஸோ அதால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு என்ன சொல்கிறதுனா அப்படின்னா உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அந்த கிராம சைடு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க நான் பேசிக்கே பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா, ஸோ 150 ரூபா பேசிக் சேனலில் ஒரு 10 சேனல் 15 சேனல் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. அவங்க அதவே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ இதை வந்து புதுசாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 100 ரூபா எங்கே இருக்குது, 500 ரூபா எங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக டிவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லாமே மொபைல் வந்து வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. ஸோ ஸ்மார்ட் டிவியெல்லாம் வந்துருச்சு, நம்ம பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. தெரியாத கிராமத்தில் வந்து இதை போய் நம்ம சேர்க்கணும்னு நினச்சோம்னா கட்டாயம் முடியாது அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண தான் முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை நீ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது போக ட்ராய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க வேணாம், உங்களுக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு 21 சொன்னாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன 27 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு இது வந்து தடை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது வந்து கன்ஃபார்ம் தான், சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தேவையான சேனலாக வச்சு யூஸ் பண்ணி பார்க்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான சேனலை மட்டுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அடிஷனலாக வந்து 100 ரூபா கட்டுவோம். 100 ரூபாய்க்கு நம்ம ஆக்சுவலாக எல்லா சேனலும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதை என்ன சொல்கிறாங்களா வேறு மாதிரி ஃபில் பண்ணி ஃப்ரீ சேனல் 100 சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு 130, இதுக்கு ஒரு 130, இது 500 ரூபா ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 சேனல் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அதில் ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய சேனல் ஒரு 20-30 சேனல் தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் மாற்றிட்டே இருக்கணும், அது எங்கெங்கே போகுது அது மனப்பாடம் வச்சுக்கணும், சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ட்ராய் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 10 சேனல் தான் நம்ம வச்சிருப்போம், நம்ம தேவையான அதுக்குள்ளே மாற்றிக்கலாம். ஆனால் அப்படியே நம்ம கண்டினியூ யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ வழக்கமாக அதே 10 சேனல் வந்து நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட் இருக்கணும். ஒரு 10 சேனல் எக்ஸ்ட்ரா ஒரு 5 சேனல் இருந்தால் தான் அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனால் சேனலுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதிக சப்ஸ்கிரைப் உள்ள சேனல் மட்டுமே
கொஞ்சம் க்ரோத் ஆகும். இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில டிவி வந்து நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து சேனலை மூடிட்டு போக வேண்டியதான். ஸோ அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அவங்க வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 24 நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அதாவது டிசம்பர் 29 வரை நார்மல் சேனலாக நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி 130 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன டேரிஃப் இருக்கோ சேம் டேரிஃப் தான் வந்து ட்ராவல் ஆக போகுது. அதனால் இப்போ இதுவரை யூஸ் பண்ணிக்கிற யாருமே வந்து இது வரதால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு அந்த பாதிப்பு இப்போதைக்கு கிடையாது. ஃபியூச்சரில் வந்து வரலாம். ஆக்சுவலாக அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராய் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம், தேவையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை மட்டும் பார்த்துங்க. இல்லைனா உங்களுக்கு என்னென்ன சேனல் வேணுமோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து அவங்க ட்ராய் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக முன்னாடி சொல்லிட்டாங்க, 2017 சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராய் சொன்னதால் வந்து அது வந்து சீக்கிரத்தில் அவங்களுக்கு டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. இது வந்து 100 ரூபாயிலேருந்து எங்கே இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, 400 ரூபாய் டிஃப்ரென்ஸில். ஸோ இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போக முடியாத ஒரே ஒரு காரணத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சீக்கிரம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்ததால் அதிகமாக சின்ன சேனலாக வச்சுருக்காங்க இல்லையா, சில அவங்க டிவி வந்து கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் அப்பீல் பண்ணி இதெல்லாம் சில விஷயங்கள் ஓடிக்கி இருக்குது. ஒவ்வொரு சேனலுக்கும் என்னென்ன டேரிஃபு பேசிக்கில் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளவு, சப்போஸ் அந்த பிளான் வந்தது அப்படின்னா முன்னாடி எவ்வளோ பண்ணிக்கிருந்தாங்க, இப்போ எவ்வளோ, அடுத்து என்ன எவ்வளோ பண்ண போகணும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு சேனலுக்கு சப்போஸ் ட்ராய் சொன்ன மாதிரி வந்து அந்த புதுசாக வரக்கூடிய அந்த சேனல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த 130 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அது மாதிரி வந்தது அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்கும் எவ்வளவு நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஒரு ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அவங்க அஃபிஷியல் அவங்க ட்ராயோட ட்விட்டர் அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டு அந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுக்குறேன் நான். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் அது பார்த்துங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்காது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெக் வீடியோ நீங்கள் உடனுக்குனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.